இந்த நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலின் நாளை நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பது மெய்யான ஒரு நிகழ்வு, மெய்யான ஒரு சரித்திர சான்று. ஆனா இன்னைக்கு அநேகர் உலகத்துல சில ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை என்ன செய்கிறது இல்லை, நம்புகிறதில்லை. யூதர்கள் மத்தியிலே கூட இன்றைக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. இல்ல இயேசு கிறிஸ்து உயிரோடெல்லாம் எழுந்திருக்கவில்லை, அவருடைய ஆதரவாளர்கள் களவா என்ன செய்து போயிட்டாங்க, ஆதரவாளர்கள் களவா சர்வத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்படிதான் அவர்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை என்ன செய்கிறது, இருந்து வருகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கான ஆதாரம் என்ன? ஆதாரம் என்ன சொல்லுங்க, சொன்னாங்க. அதாவது சொல்ல வேண்டியது சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கான ஆதாரம் என்ன? சொல்லுங்க, கேட்கல. சரியா சும்மா சொல்லுங்க. அதாவது இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்த கல்லறை எப்படி இருக்கு? வெறுமையா இருக்கு. வெறுமையா தான் இருக்காங்க, ஒண்ணுமே இல்லை, வெறுமையா இருக்கு. கல்லறையை பார்க்க போறேன்னு போறவங்க கல்லறையை பார்க்கல, வெறும் இடத்தை தான் என்ன செய்து வராங்க. அவர் இருந்ததுனால கல்லறை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் வெறும் இடத்தை தான் என்ன செய்து வராங்க, இன்றைக்கு இன்றைய வரைக்கும் பார்த்து கொண்டு வர்றாங்க. ஆனா வேதாகமத்திலையும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள், மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 24வது அதிகாரம் 2வது வசனத்துல வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் பார்த்தீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று. 28ல வாசிங்க. அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தரின் தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தார். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள். மத்தேயு 28 வாசிங்க. அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், தாம் சொன்னபடியே உயிர்த்து எழுந்தார். அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது அன்புள்ளதான ஜனங்கள் ஆண்டவருடைய கல்லறையை பார்க்கும்படியாக ஞாயிற்றுக்கிழமை, அதாவது வாரத்தினுடைய முதல் நாள் அதிகால வேளையில தேடி போறாங்க. யாரெல்லாம் தேடி போனாங்க? ஆண்கள் போனாங்களா, பெண்கள் போனாங்களா? இது என்ன அர்த்தம்? முதல்ல பெண்கள் தான் போனார்கள் என்றால் என்ன அர்த்தம்? ஆண்களை விட பெண்களுக்கு ஆண்டவர் பேர்ல ரொம்ப அன்பு இருக்கு, பற்றுதல் இருக்கு. அதை நீங்க வெளிப்படுத்துறீங்களா? இங்கேயுமே ஆண்கள் குறைவாக தானே இருக்கிறாங்க. பரவத்தில் ஒரு ஆண்கள் குறைவா இருப்பாங்களோ? இருப்பாங்களோ? அம்மாவும் இல்லையா? தெரிஞ்சவங்க சொல்லுங்க, அம்மாவும் இல்லையா? நிசப்தமா இருக்கிறீங்க, சொல்லுங்க. ஆண்கள் குறைவா இருப்பார்களோ? சரி, ஆண்கள் தைக்க போறீங்களா? ஆண்கள் வருத்தப்பட்டக்கூடாதுன்னு பெண்கள் சொல்லாம இருக்கிறீங்களா? ஆண்கள் குறைவாக இருப்பாங்க ஒருவேளை? பரலோகராஜ்யத்தில் ஆனந்தம் இல்லை. அங்க ஒரு வித்தியாசத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. சரி, அப்போ இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முதலாவது அதிகாலையில் அதிக இருட்டோட எழும்பி தேடி சென்றது பெண்கள் தான். அதுலயும் முதலாவது அவரை தேடி போன பெண் யாரு? மகதலேனா மரியாள் இயேசுனுடைய தாய் அல்ல. ஆனா யார்தான் போயிருக்கணும்? அப்படிதான், இயேசுனுடைய தாய் தான் போயிருக்கணும். ஆனா யார் போறா? மகதலேனா மரியாள் போறா. ஏன் மகதலேனா மரியாள் ரொம்ப தீவிரமாக எல்லாரும் போவதற்கு முன்னாடி இந்த மகதலேனா மரியாள் ஏன் தீவிரமாக போகிறாள்?
மார்க் எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் வந்து வாசித்து பார்த்தால் அங்கே ஈதமாக ஒரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க 16:9 வாசிங்க. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அவள் இடத்தில் இருந்து அவர் 7 பிசாசுகளை என்ன செய்திருந்தார்? துரத்தி இருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அற்புதத்தை பெற்றதான ஸ்திரீகளிலே இவளும் ஒரு முக்கியமான ஒரு ஸ்திரீ. இந்த பொல்லாத பிசாசை ஆண்டவர் துரத்தி இருந்ததான இந்த அனுபவத்தின் மூலமாக இயேசுவின் பேரில் இவளுக்கு மிக அதிகமான அன்பு வந்து என்ன செய்து இருந்தது. இங்க மகதலேனா மரியாளும் போகிறாள், அதுக்கப்புறம் ஆண்களும் போறாங்க. முதலாவது யார் போனா? ஆண்கள்ல முதலாவது யார் போனா? அதாவது என்னென்ன ஆராதனை நடக்கிறதோ அந்த ஆராதனை நீங்க வரும்போது அது சம்பந்தப்பட்ட அதிகாரத்தை கொஞ்சம் என்ன செய்வாங்க, வாசிக்குவாங்க. உயிர்த்தெழுதலின் ஆராதனையா, அதற்கு முதல் நாளோ காலையிலேயோ பைபிள்ல அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த பகுதியை வாசிக்குவாங்க. அப்ப நான் பிரசங்கம் பண்ணும்போது அது கொஞ்சம் உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு எப்படி இருக்கும், ஏதுவாக இருக்கும். அப்ப முதலாவது போனது வந்து யோவான் தான். ஏனென்றால் யோவான் பேர்ல ஆண்டவருக்கு அவ்வளவு அன்பு இருந்தது, யோவானுக்கு ஆண்டவர் பேர்ல அன்பு இருந்தது. ஆனா யோவான் வந்து கேக்குறீங்களா, யோவான் வந்து என்ன செய்யறான்? வேகமாக வந்து போகிறான். ஆனா போனதான யோவானுக்கு கல்லறைக்கு உள்ள வந்து என்ன செய்ய முடியல, போக முடியல. யோவான் வந்து ஆண்டவர் பேர்ல அன்புள்ளதான ஒரு மனுஷனாக இருந்தாலும் கொஞ்சம் பயம் அச்சம் எல்லாம் யாருக்கு இருந்திருக்கு? யோவானுக்கு இருந்திருக்கு. கல்லறை என்றாலே பொதுவா எல்லாருக்கும் என்னதுதான் பயந்தானே. கல்லறைல யார் இருக்க, என்ன இருக்காங்க? கல்லறையில கல்லறையில என்ன இருக்காங்க? பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, மண்ணுக்கு மண்ணாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் புழுதிக்கு புழுதியாகவும். இது மண்ணிலிருந்து வந்தபடினாலே இது என்னதான் இருக்கிறது? மண்ணாக இருக்கிறது. ஆவி தன்னை தந்த தேவனிடத்துல போயிட்டு ஆத்துமா இளைப்பாடி கொண்டிருக்கிறது. அங்க இருக்கிறது வெறும் எதிர்தான், அங்க வெறும் மண்ணு தான் இருக்குது. ஆனால் இன்றைய வரைக்கும் நாம் வந்து கல்லறையை பார்த்தா வந்து என்ன செய்யறோம், ஏதோ அந்த ஆள் அங்கதான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி இன்றைய வரைக்கும் நாம் வந்து என்ன செய்யறோம், பயப்படுகிறோம். இந்த யோவானுக்கு கல்லறையை பார்த்தோன்னே பயம், வெளியே நின்று அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனா பின்னாடி வந்தவன் யாரு? பின்னாடி வந்தவன் பேதுரு. பேதுரு எப்போதுமே ரொம்ப தைரியசாலி, ரொம்ப மிடுக்கானவன். ஆண்டவரிடத்துல கேள்வி கேட்பதிலையும் அதிகமாக வந்து உரிமை எடுத்துக்கொண்டு கேள்வி கேட்டது யாருதான்? இந்த பேதுரு தான். இவன் நேரே உள்ள போய் பார்க்கிறான். அங்க பார்த்தாங்க ஒருவருமே இல்ல, சீலைகள் தனியே சுற்றி வைத்திருக்க கண்டு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மகதலேனா மரியாளுக்கு இவள் தேடி போனபடினாலே ஆண்டவர் வந்து முதலாவது அவளுக்கு தான் காட்சி கொடுத்தார். பாருங்க, அந்த சம்பவங்களை நீங்க வீட்டுல போய் வாசி பாருங்க, சமயம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. அப்போ அந்த சம்பவத்துல பார்க்கும்போது பேதுரு யோவான் எல்லாரும் போயிட்டாங்க. யார காணலன்னு? இயேசுவை காணலன்னு போயிட்டாங்க. ஆனா இந்த மகதலேனா மரியாளுக்கு போவதற்கு என்ன இல்ல, மனம் இல்ல. போவதற்கு மனம் இல்லாம இருந்து என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? அழுது கொண்டே இருக்கிறாள். இப்போ யார பார்த்தாவன எனக்கு அவரை பார்த்து ஆக வேண்டும் என்று சொல்லி அவள் அழுது கொண்டே இருக்கிறாள். ஜெபத்தினுடைய வல்லமையில நீங்கள் வந்து ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால், ஜெபத்தினுடைய மேன்மை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டுமானால், வெறும் ஜெபத்திற்கு அடுத்து நீங்கள் அழுகையினுடைய ஜெபத்தை நீங்கள் ஏறெடுக்க வேண்டும். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீ எப்ப அழுறீங்க? ஜெபத்துல அழுது இருக்கிறீங்களா? சண்டை போட்டு அழுவாங்க சிலர். எதிராக வந்து சண்டை போட்டு ஜெயிக்க முடியலன்னா ஒரே அழுகிறதான ஜனங்கள்லாம் உண்டு. சரீரத்துல வேதனை வந்து அழுகிறது உண்டு. ஆனால் நமக்கு எத்தனையோ நேரங்கள்ல இக்கட்டு வேதனை துன்பங்கள் எல்லாம் வருகிறதான நேரத்துல ஆண்டோடைய சன்னிதானத்துல நின்று அழுது கொண்டிருந்ததான சம்பவங்களை நீங்கள் நினைவு கூற முடியுமா?
கண்ணீர் வந்து மனிதனுக்கு மிகவும் விலையிட பெற்றது. ஒரு மனுஷனுக்கு கண்ணுல கண்ணீர் வருகிறது முழுசு இருந்து போய் விட்டதானால் அவன் நோயாளியாக வந்து மாறிவிடுவான். மனுஷனுக்கு ஆண்டவர் கண்ணீரை வந்து வைத்திருக்கிறார். மனுஷன் வந்து உணர்வடையும் போது, துக்கத்தினுடைய ஒரு அதிகமான ஒரு உணர்வு வரும்போது அவன் என்ன விடுகிறார்? கண்ணீர் விடுகிறார். இந்த கண்ணீர் வந்து ரொம்ப ரொம்ப விலையிட பெற்றது. எனவே தேவையில்லாமல் என்ன சிந்தக்கூடாது? கண்ணீர் சிந்தக்கூடாது. அது விலையிட பெற்றதாக இருக்கிறபடினாலே இந்த கண்ணீர் எங்க போனோம்? அதாவது சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறார், கண்ணீரை உடைய விருத்தியிலே வையும், அலைச்சல்களை எல்லாம் தேவரே இருக்கு. கண்ணீர் எங்க இருக்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சன்னிதானத்தில் இருக்க வேண்டும். நீங்கள் விடுகிறதான ஒவ்வொரு கண்ணீருக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. ஆனால் நீங்கள் மற்றவர்கள் கண்ணீர் விடும்படியாக நீங்கள் நடந்துவிடக் கூடாது. ஏனென்றால் நியாயமாக ஒரு மனுஷன் விடுகிறதான கண்ணீர் ஆண்டவருடைய கணக்கிலே வைக்கப்பட்டு ஏற்ற நேரம் வரும்போது அது சாபமாக நம் மேல் நம்முடைய குடும்பத்திற்கு நேராக என்ன செய்கிறது? கடந்து வருகிற. சரி, அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் பார்க்காமல் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன் என்று சொல்லி அவள் நின்று அழுது கொண்டிருக்கிறாள். அந்த நேரத்துல ஒரு ஆள் வந்து வருகிறார். ஆனா யாருன்னு சொல்லி யாருக்கு தெரியல? மரியாளுக்கு தெரியல. இவருடைய எண்ணத்துல தோட்டக்காரன் என்று சொல்லி, எங்க ஐயா இந்த இயேசுவை நீங்க எங்கேயாவது வச்சிருந்தா என்கிட்ட சொல்லும், நான் போய் என்ன செய்கிறேன், நான் போய் எடுத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி யாரிடத்திலேயே இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறாள்? இயேசுவினிடத்திலேயே இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறாள். மகிமை அடைந்த இயேசுனுடைய சரீரத்தை பார்க்கும்போது இந்த மரியாளுக்கு என்ன தெரியல? அடையாளம் தெரியவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதர்களுக்கு உதவி செய்யும்படியாக என்ன சாயல்லையும் அவரால் வர முடியும். சில வேளைகளிலே மனிதனுடைய சாயலாகவே நம்முடைய வீட்டுக்கு வருவார். மனிதனுடைய சாயலாகவே நீங்கள் போகிற வருகிறதான இடங்களில் அவர் வருவார். அநேக வேலைகளிலே நீங்கள் அறியாமல் உங்களை தேடி வந்ததான ஆண்டவரை நீங்கள் மிஸ் பண்ணினது உண்டு. ஆனா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நியரை நீங்கள் வந்து உபசரிங்க. பொதுவா அந்நியராக இருந்தால் நம்ம வந்து உபசரணம் பண்ணுகிறது இல்லை. நம்முடைய சொந்தக்காரர்களுக்கு உபசரணம் பண்ணுவோம், சிநேகிதர்களுக்கு வந்து உபசரணம் பண்ணுவோம், நமக்கு அன்பானவர்களுக்கு உபசரணம் பண்ணுவோம். ஆனா அடுத்தவங்க வந்தா நம்மால் வந்து உபசரணம் பண்ண முடியாது. ஒரு தேவனுடைய பிள்ளை முதலாவது உபசரணம் பண்ண வேண்டியது யார் என்றால், இன்ன இடம் என்று தெரியாது, யார் என்று தெரியாது, நாளை ஒரு காலத்துல இவர்கள் உதவி செய்ய மாட்டார்கள் என்னதான எண்ணம் தான் 100% இருக்கும். அப்படிப்பட்டதான ஜனங்களுக்கு நீங்கள் உதவி செய்தா, நேற்று சொல்லி இருக்கிறது போல அறியாமல் நீங்கள் யாரையும் உபசரணம் பண்ணியிருப்பீங்க, தேவ தூதர்களையும் உபசரணம் பண்ணியிருப்பீங்க. இதை நினைச்சுதான் நான் அநேக வேலைகளில் ஒருவேளை தேவனுடைய தூதன் இருக்கலாமோ அப்படி என்று சொல்லி நம்ம அதை மிஸ் பண்ணிடக்கூடாது என்பதற்காக தர்மம் என்று கேட்கிறதான மனுஷனுக்கு ஒரு 5 ரூபாயாவது கொடுக்காமல் நான் இருக்கிறதே இல்லை. தர்மம் ஒரு மனுஷன் கேட்கணும்னா அவன் தன்னை தாழ்த்தி தானே கேட்கணும். நீங்க போய் ஒரு இடத்துல தர்மம் கேட்டு விட முடியுமா? கேட்டு விட முடியுமா? அவன் தன்னை தாழ்த்தி தர்மம்னு கேட்கிறான். அந்த தர்மம்னு கேட்கிறவனுக்கு நீங்க வீடு கட்டி கொடுக்கண்டாம். தர்மம்னு கேட்கிறவங்களுக்கு நீங்க பைக் வாங்கி கொடுக்கண்டாம். தர்மம்னு கேட்கிறவனுக்கு நீங்க ஒரு டீ குடிப்பதற்கு என்ன கொடுக்கலாமே? கொடுக்கலாமா கொடுக்கூடாதா? கர்த்தருடைய பிள்ளை வெளியே போகும்போது கட்டாயம் நீங்கள் காசை நீங்கள் சில்லறை மாற்றி வைத்துக் கொள்ளத்தான் வேண்டிய. அநேக வேலைகளில சில தகுதியான ஆட்கள் வந்து கேட்கும் போது நம்மிடத்துல 10 ரூபாய் இல்லாமல் 100 ரூபாய் 500 ரூபாய் நோட்டு இருந்து விடும். நம்ம அதை மிஸ் பண்ணி விட்டோமானா ஒருவேளை அது தேவனுடைய தூதனாக இருக்கலாம். இந்த காலத்திலும் தேவனுடைய தூதர்கள் சச்சுருவமாக மனுஷனிடத்தில் நடமாடுகிறதான சம்பவங்கள் எல்லாம் உண்டு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தேவனுடைய மனுஷன் ஒருத்தர் சாட்சி சொன்னார். அப்போ அவர் ஒரு இடத்துக்கு ஊழியத்திற்கு போயிருந்தாராம். ஊழியத்துக்கு போயிருக்கும் போது நேரம் ஆயிட்டு, கடைசி பஸ் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வரும். ஆனா அந்த பஸ் அவர் வந்து என்ன செய்தார், அந்த பஸ்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டார். ஆனா கட்டாயம் அவர் ஊருக்கு போயே, அவருடைய சூழல் அப்படி, கட்டாயம் ஊருக்கு போயே
ஆக வேண்டும். என்ன செய்யணும்னு சொல்லி தெரியாமல் அவர் அந்த சின்ன குக்கிராமத்தில் இருந்து கால்நடையாக நடந்து வந்து கொண்டே இருந்தார். சரி, இப்படி சூழல் ஆகிவிட்டது, கர்த்தருடைய ஊழியத்தின் நிமித்தம் நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடந்தே வர்றார். சோர்ந்து போய் வர்றார். திடீர்னு சொல்லி ஒரு பைக் வந்து, இவர் எங்க இருந்து வந்தாரோ அங்கே இருந்தே வந்து அவர் பக்கத்துல வந்து நிற்கிறது. பக்கத்துல நின்ற உடனே இவர் வந்து அந்த பைக்ல வந்து ஏறினார். கரெக்டா இவருடைய வீட்டுல கொண்டு அந்த பைக் வந்து இவர் வந்து என்ன செய்கிறது, விடுகிறது. அப்ப இவர் போயிட்டு இருக்கும் போதே இவர் கேட்கிறாரு, நீங்க யாரு, உங்களுடைய பேர் என்ன, எங்க இருந்து வந்தீங்கன்னு கேட்கிறாரு. அப்போ ஒரு குறிப்பிட்ட பேரை சொல்றாரு. நான் இந்த சபையில போகிற நபர்னு அவர் சொல்றாரு. இந்த சபையில போகிறத நபர்னு அவர் சொல்றாரு. அப்ப இவர் போயிட்டாரு. இவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு, இந்த சபையில போகிற இந்த ஊருக்கார இந்த பேருடைய சகோதரர், சரி இந்த நேரத்துக்கு எங்கேயோ வந்து வந்திருக்கிறார், நம்மளை கூட்டி கொண்டு வீட்டுல விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் நம்பிட்டு இருக்கிறாரு. மறுநாள் அந்த பாஸ்ட் போன் அடிக்க, எந்த சர்ச்சில் இருந்து இவர் வந்தாலும் அந்த பாஸ்ட் போன் அடிக்கிறாரு. பாஸ்டர் நீங்க எப்படி போய் சேர்ந்தீங்க, பஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கிடைத்ததா, எத்தனை மணிக்கு வீடு போய் சேர்ந்தீங்க அப்படின்னு. அவர் சொன்னாரா, பஸ்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன். அப்ப நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க வேண்டியதானு அவர் திரும்ப கேட்கும்போது, இல்ல உங்களை சிரமப்படுத்தண்டாம் அப்படின்னு சொல்லி நான் அப்படியே நடந்தே போயிடலாம்னு சொல்லிட்டு நான் நடந்து வந்தேன். ஆனா உங்க சபையில உள்ளதான இந்த பேரை உடையதான இந்த நபர் என்னைய கூட்டி கொண்டு விட்டாருன்னு சொன்ன. அவர் சொன்னாராம், அந்த பேருடையதான நபர் சபையில இருந்தாங்க, உண்மைதான். அவர் செத்து போய் பல வருடங்கள் ஆகிவிட்டது. இந்த சபையில தான் வந்து கொண்டிருந்தார். அவர் வந்ததெல்லாம் வந்து உண்மைதான். அப்போ அவருடைய பேரால யார் வந்திருக்கிறார், தேவனுடைய தூதர்கள் வந்து வந்திருக்கிறாங்க. இன்றைக்கும் அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் எல்லாம் நடக்கத்தான் செய்கிறது. பணமே இருக்காது, பணம் நம்முடைய வீட்டுல இருக்கு, எப்படி இருக்கிறது தெரியாது, நம்ம வைத்த ஞாபகமே இருக்காது. நான் அநேக வேலைகளில ரொம்ப இக்கட்டான வேலையில அங்கங்க தேடும் போது சில வேலைகள் நல்ல புதிய ரூபாயே கிடைக்கும். நான் வீட்டுல சொல்லுவேன், எனக்கு ஆர்டர் கொண்டு பணத்தை வச்சாருன்னு சொல்லுவேன். நாங்க 2 பேரும் நம்ப மாட்டாங்க, என்னைக்காவது வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு, என்னைக்காவது வச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. என்னைக்காவது வைத்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்வதற்கு நமக்கு அவ்வளவு பணம் வரல. அப்பப்போ செலவு வந்து கொண்டிருக்கு, நம்ம எடுத்துட்டு நம்ம செலவு பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனா இன்றைக்கும் தேவன் அவருடைய பிள்ளைகளை அவரே முன் வந்து சில வேளைகள் நடத்துகிறதான சம்பவங்கள் உண்டு. அப்ப அந்த மரியாள் இடத்துல அவர் தோட்டக்காரன் போல ஒரு தோற்றத்துலதான் என்ன செய்ய இருக்கிறார். இந்த மரியாளுக்கு ஆண்டவர் முதல்ல தரிசனம் கொடுப்பதற்கான காரணம், நான் இயேசுவை பார்க்காமல் இந்த இடத்தை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன். தீர்மானம் இருக்கு. நல்ல காரியத்துக்கு என்ன எடுக்கும், நல்ல காரியத்துக்கு தீர்மானம் எடுத்திருக்கிறீங்களா, எடுத்து பாருங்க. நீங்க நல்ல காரியத்திற்கு தீர்மானம் எடுத்து நீங்கள் பழகினீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுக்கு அநேக விதமான நன்மையான காரியங்கள் என்ன செய்வார், கட்டளையிடுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து இருக்கிறார் என்பதற்கு முதலாவது கல்லறை வெறுமையாக இருக்கிறது. இரண்டாவதாக வேதத்தில் வந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் வாசியுங்கள். எபிரேயருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை பார்த்ததான சாட்சிகள்ல முதல் சாட்சி யாரு, மகதலேனா மரியாள், அவரோடு இருந்ததான அப்போஸ்தலர்கள். இவர்களெல்லாம் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததற்கு எப்படி இருக்கிறாங்க, சாட்சிகளாக இருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு சாட்சிகள் தான். எவ்விதமான சாட்சிகள், ஆண்டவர் உயிரோடு இருக்கிறபடினா நாம் அநேக நன்மைகளை வந்து பெற்றிருக்கிறோம். நாம் விருதாக ஆண்டவரை தேடவில்லை. ஒரு விதத்துல நாமே சுயநலத்தோடு தான் யாரை தேடுகிறோம், ஆண்டவரை தேடுகிறோம். அவர் மட்டும் நன்மை செய்ய மாட்டார் என்று சொல்லி இருந்தால் நம்மில் அநேகர் ஆண்டவரை தேட மாட்டோம். அவரை தேடுவதற்கு நமக்கு என்ன இருக்கிறது, காரணம் இருக்கிறது. அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார், எனக்கு நன்மை செய்தார், இன்னும் எனக்கு நன்மை செய்வார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் அனுதினம் கிருபைகளை வந்து தந்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் கிருபைகள் இன்னும் அதிகமாக பெருகி நம்முடைய வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட
மனிதர்கள் பிரமிக்கத்தக்கதான அதிசயமான செயல்கள் நடைபெற வேண்டுமானால் தேவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து தேவனுடைய பிள்ளைகள் என்ன கொடுக்கணும்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரத்துல நீங்கள் 33ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். வாசியுங்கள். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் கவனிக்கிறீங்களா? அப்போஸ்தலர்கள் எப்படியா? ஜனங்கள் மறுத்தால் அவர்கள் மறுக்க முடியாதபடி நாம் என்ன கொடுக்கணும்? சாட்சி கொடுக்கணும். அந்த சாட்சி உங்களுக்குள் தான் இருக்கிறது. இவ்வளவு திரளான சாட்சிகள் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அதுல ஒரு சாட்சி யார் தான்? அதுல ஒரு சாட்சி நீங்கள் தான். இந்த சாட்சியை ஜனங்கள் மத்தியில நீங்கள் பலமாய் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் ஊழியம் செய்துட்டு வேலை செய்து என்ன செய்யறாங்க? ஊழியம் செய்யறாங்க. ஏன் ஊழியம் செய்யணும்? தம்பி ராஜேந்திரன் வேலை செய்துட்டு ஏன் ஊழியம் செய்யணும்? ஏன் ஊழியம் செய்யணும்னா சாப்பாடு கிடைக்காதா? ஊழியம் ஏன் செய்யணும்? ஏன் செய்யறாரு? ஏன் செய்யணும்? இல்ல எங்காவது பிரசங்கம் பண்ணா பாஸ்ட் முடிஞ்ச உடனே கவர்ல காணிக்க கொடுப்பாரா? எதுக்காக அவர் ஊழியம் செய்யறாரு? இல்ல தனக்கு பேர் வேண்டும் அதற்காக ஊழியம் செய்யறாரா? எதுக்கு செய்யறாரு? எதுக்கு செய்யறாரு? தேவனுடைய உயிர்த்தலுடைய நன்மை அவர் அறிந்திருக்கிறார், உணர்ந்திருக்கிறார். ஆரம்பத்தில் வரும்போது தெரியும். சிறிய பையனாக இருக்கும்போது அவருடைய அம்மாவின் மீது இருந்ததான் அன்பினால அவர் அம்மாவால் வழி நடத்தப்பட்டவர். இன்றைக்கு நிறைய பிள்ளைகள் அம்மாவால் வழி நடத்தப்பட முடியல. ஏற்கனவே சொன்னா நான் ரொம்ப மோசமான ஆள் என்று சொல்லி. ஆனா எவ்வளவு மோசமான ஆளா இருந்தாலும் தாய் மேல என்ன இருந்திருக்கிறது? ஒரு பற்றுதல் இருந்திருக்கிறது. மோசம் தான். ஆனா அம்மாவின் மேல அன்பு, அம்மாவின் மேல உள்ளதான அன்பினால அம்மா சொல்லுகிறத கேட்ட ஒண்ணுமே தெரியாது. இங்க வரும்போது ஒண்ணுமே தெரியாது. சொன்னா டெய்லி நடக்கிறதான ஜபத்துல என்ன செய்வான்? வருவான். அவங்க அம்மா சொல்ல இங்க சும்மா தானே இருக்க தம்பி, நீ எங்க வா, சும்மா அங்க உட்கார்ந்தா கொஞ்ச நேரம் தானே அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்தாங்க. ஆனா அழைச்சிட்டு வரும்போதும் மனம் திரும்பல. ஆனா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டோடைய அன்பை அறிந்து நாளடைவில் என்ன திரும்பியாச்சு? மனம் திரும்பியாச்சு. சபையில கடந்து வருகிறதான யாரா இருந்தாலும் சரி, அவங்க வந்து கொண்டே இருப்பார்களானால் நிச்சயமாக ஒரு நாள் என்ன திரும்புவாங்க? மனம் திரும்பியே தான் ஆவார்கள். ஏனென்றால் தேவனுடைய வசனம் அது ஜீவன் உள்ளது. அது வெறுமையாக திரும்பவே திரும்பாது. 1000 வசனங்கள் சொல்லப்படலாம். ஆனா ஏதாயிலும் ஒரு சில வசனங்கள் அந்த இருதயமாகிய நிலத்துல விழுந்து கட்டாய காலங்கள் வரும்போது என்ன செய்யும்? முளைக்கதான் செய்யும். முதலாவது வரும்போது நான்லாம் நினைச்சு பார்க்கவே இல்லை. இப்படி மனம் திரும்புவார் ராஜேந்திரன், இப்படி இந்த சபையில திரும்பவும் பிரசங்கம் பண்ணுவார், இதெல்லாம் நான் நினைச்சே பார்க்கல. ஆனா யார் நினைச்சு பார்த்திருக்கிறார்? ஆண்டவர் நினைத்து பார்த்திருக்கிறார். அவருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுடைய மேன்மை அறிந்ததற்கு பிறகு இப்ப யாரை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டு வருகிறார்? இயேசு கிறிஸ்து இன்னைக்கு ஜீவிக்கிறார். இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நன்மை செய்கிறார். இயேசு கிறிஸ்து இன்னைக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார். இதை குறித்து சாட்சி கொடுக்கும் போது இவர் யாருடைய உயிர்த்தெழுதலை பலமாய் நிறுவனம் பண்ணி வருகிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பலமாய் நிறுவனம் பண்ணி வருகிறார். அப்படி நீங்கள் நிறுவனம் பண்ணினா உங்களுக்கு என்ன உண்டாகுமா? கொஞ்ச கிருபை அல்ல, என்ன கிருபையா? மறுபடியும் வாசிப்போம். அவர்கள் எல்லார் மீதும் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் என்ன கிருபையா? ஆண்டவருடைய பூரண கிருபை வேணுமா? இல்லட்டா எனக்கு கொஞ்சம் கிருபை கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பெற்றுக்கு கிருபை போதுமா? பெற்றுக்கு கிருபை போதுமா? போதுமா? கிருபையில் நாம திருப்தி ஆகவே கூடாது. கிருபை நமக்கு புதிதா நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூரண கிருபை யாருக்கு கொடுக்கிறார்? இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் ஜனங்கள் மத்தியில நிரூபணம் பண்ண வேண்டும். யாரை நீங்கள் மதமாற்றமே பண்ண வேண்டாம். மதமாற்றம் அவசியம் அல்ல. ஒரு நபர் மதத்திற்குள் வந்தா மதம் பிடிச்ச யானைக்கும் அவர்களுக்கு என்ன இருக்காது? வேறுபாடே இருக்காது. மதம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அப்பாற்பட்டது.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்ததான மதம் வந்து யூத மதம். ஆனா அந்த யூத மதத்தை வெறுத்து அந்த மதத்தை விட்டு அவர் வந்து வெளியேறினார். அந்த மதமே சரியில்லை என்று சொல்லி அவர் வந்து வெளியேறினார். அந்த மதத்தில் உள்ளதான தலைவர்கள் எல்லாம் அந்த தேவனுடைய பிரமாணங்களுக்கு விரோதமாக எப்படியெல்லாம் ஜீவனம் பண்ணினார்கள் என்பதை அவர் வெளிச்சத்திலே கொண்டு வந்து அவர்கள் எல்லாம் அந்த மதத்தை விட்டு வெளியே வந்து இயேசு கிறிஸ்துடைய போதனைகளை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி போதனையை கொடுத்தா அவர் விரும்பினார். வந்தவர்கள் தப்பினார்கள், கிருபையை பெற்றார்கள், நித்திய ஜீவனுக்கு ஏதுகரமானவர்களாக மாறினார்கள். நானும் நீங்களும் மதத்தை மாற்றுவதற்கு அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து யார்? இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அவர் எதற்காக இந்த பூமியிலே வந்தார்? அவர் எதற்காக மரித்தார்? அவர் எதற்காக உயிரோடு எழுந்தார்? இன்றைக்கு அவர் எங்கே இருக்கிறார்? சில நினைக்கிறது மாதிரி தூரத்தில் இருக்கிறபடியா. உங்க பிள்ளைகள் ஆண்டவர் எங்க இருக்காருன்னு கேட்டா என்ன பதில் சொல்லி கொடுப்பீங்க? ஒரு 2 வயசுக்குள்ள 3 வயசுக்குள்ள ஏசப்பா எங்க இருக்கிறாங்கன்னு என்ன பதில் சொல்லி கொடுப்பீங்க? கேட்டுறாங்க உங்க பிள்ளைங்க எங்க இருக்காருன்னு பதில் சொல்லி கொடுத்தீங்க. எங்க இருக்காரு? இங்க எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் பைபிளுடைய வசனம் இருக்கு. எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது வானங்கள் கர்த்தருடையவை, பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். பைபிளோட வசனம் இருக்கா? சங்கீதத்தில் இருக்கு. வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ ஆண்டவர் மனுபுத்திரருக்கு வந்து என்ன செய்தார்? கொடுத்தார். அப்ப இப்படி இருக்கும்போது நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஆண்டவர் நமக்கு எட்டாத உயரத்தில் இருக்கிறார் என்று சொல்லி கொடுக்க போகிறீர்களா? அவர் அங்கே இருக்கிறார், அவர் இங்கேயும் இருக்கிறார், அவர் நம்மோடு இருக்கிறார், அவர் நமக்குள் இருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளிடத்துல நீங்கள் சிறிய வயதிலேயே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை நீங்கள் நிரூபணம் பண்ணி அந்த பிள்ளைகளை நீங்கள் வளர்க்க வேண்டும். ஒரு வாலிப வயது ஆகும்போது அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பேர்ல ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வர வேண்டும். இந்த பிள்ளைகளுடைய வாயில எப்போதும் என்ன வார்த்தை வர வேண்டும் என்றால், என்ன சொல்லுங்கள் ஆனாலும் சரி ஆண்டவர் பார்த்துக் கொள்ளுவார், ஆண்டவர் எனக்கு இருக்கிறார், எனக்கு கவலை இல்லை, என்ன பிரச்சனை வரட்டுமே. திருமணம் முடிவதற்கு முன்னாடி இந்த பிள்ளைகள் கற்றுக் கொள்வார்கள் ஆனால், இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் கடந்து வருவார்கள் ஆனால், ஆண்டவர் அவர்களுக்கு கிருபையை என்ன செய்வார்? கட்டாயம் வந்து பெருக செய்வார். சரி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு எழுந்ததற்கு பிறகு அதிகமாக பயன்படுத்தின வார்த்தைகளில் ஒன்று, மறுபடி பயன்படுத்தின வார்த்தை என்ன? சமாதானம். மனிதர்களுக்கு எல்லாம் இருந்தும் சமாதானம் இல்லைன்னா அவர்களால் உயிர் வாழ முடியுமா? சமாதானம் கெட்டு போச்சுன்னா உயிர் வாழ முடியாது. ஒருவேளை சில நினைக்கலாம், ஏழைகள் நினைக்கலாம், பணம் இருந்துச்சுன்னா நான் சந்தோஷமா வாழ்வேன் நீங்க நினைக்கலாம். அப்ப பணம் இருந்தா சமாதானம் இருக்கு, சந்தோஷமாக வாழ்கிறதா இருந்தா ஏன் பணக்காரன் ஏன் தற்கொலை பண்றான்? ஏன் படிச்சவன் ஏன் தற்கொலை பண்றான்? சிலர் பெரிய கனத்திற்குரியவங்களா இருப்பாங்க, அவங்க ஏன் தற்கொலை பண்றாங்க? ஏன் தற்கொலை பண்றாங்க? ஒரே ரீசன், ஒரே காரணம், ஏதோ ஒன்று அவனுடைய சமாதானத்தை முற்றிலும் வந்து என்ன செய்து விட்டது? கெடுத்து விட்டது. ஏதோ ஒன்று கெடுத்து விட்டது. அது எந்த காரியமாக இருக்கலாம். இதற்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உயிரோடு எழுந்ததே நான் உங்களுக்கு எதை தரும்படியாகத்தான்? சமாதானத்தை தரும்படியாக. ஏனென்றால் அவர் உயிரோடு இருக்கும் போது, அவர் மனுஷனாக அவர் சஞ்சரித்ததான வேளையில அவரோடு கூட இருந்தவர்களா நினைச்சாங்க இவருக்கு சாவே கிடையாதுன்னு நினைச்சாங்க. குறிப்பா பேதுரு நினைச்சா இவருக்கு சாவே கிடையாது, இவர் எப்போது என்னைக்கு உயிரோடே இருப்பார்னு சொல்லி நினைச்சாங்க. அப்படி இருக்கிறத வேளையில தான் அவர் என்ன செய்தாரு? இருக்கிறத வேளையில தான் மரித்து போனார். அவர் மரித்து போனார், இவன் வரமாட்டார்னு சொல்லித்தான் அங்க யோவான் சுவிசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது 21வது அதிகாரம் என்று சொல்லி நினைக்கிறேன் 3வது வசனத்துல நீங்க வாசித்து பாருங்கள், வாசிங்கள். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றார். நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து
அவர் மனிதனாக இருந்தபோது சிலுவை மரணத்திற்கு முன்பு இந்த அப்போஸ்தலர்களை எல்லாம் அவர் வந்து அழைத்தார். எதற்கு அழைத்தார்? நீங்கள் வந்து மனுஷனை பிடிப்பதற்காக வாருங்கள் சொல்லி அழைத்தார். சந்தோஷமா வந்தாங்க, ஒரு கவலையுமே இல்லை. இவர் கூட வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு கவலையுமே இல்லை. சாப்பாடு கிடைக்கும், வஸ்திரம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்படி இருக்கிறதான வேலையில இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அடித்து கொலை செய்தாங்க. இப்ப இவர்களுக்கு திக்கு தெரியவில்லை. எல்லாவற்றையும் விட்டுட்டாங்க. படகை விட்டாச்சு, வலையை விட்டாச்சு, எல்லாவற்றையும் விட்டவங்களுக்கு திக்கு தெரியல. இப்ப பேதுரு வந்து நினைக்கிறான், இன்னும் ஆண்டவர் உயிரோடு வரமாட்டார் என்று சொல்லி திரும்ப விட்ட தொழில கவனிக்கிறீங்களா? இது உங்களுக்கு பிரசங்கம் போகாது, காத்துக்குள்ள போகாது. முடிக்கிறேமா? விட்ட தொழில திரும்ப எடுக்கிறான். இவன் கெட்டது காணாது என்று இவனோடு சேர்ந்து அங்க எடுத்தவங்க எத்தனை பேரு? பேதுரு, அடுத்தல வந்து தோமாக்கு முதல் வசனத்துல இருக்கு பாருங்க, 2வது வசனத்துல வாசிங்க. சீமோன் பேதுரு, 2 தோமா, 3 நாத்தான்வேல், செபதேயுடைய குமாரர் யாக்கோபு, யோவான், சீசரில் வேறு 2 பேர். எத்தனை பேர்? 7 பேர். ஒருத்தன் எத்தனை பேருக்கு இருக்கான்? இன்னும் 6 பேருக்கு இருக்கான். சபையில வாரீங்க, நீங்க எத்தனை பேருக்கு எடுத்தீங்க? எத்தனை பேருக்கு எடுத்தீங்க? நீங்க ஒழுங்கா ஜெபத்துக்கு வருகிற நபரை நீங்க எத்தனை பேருக்கு எடுத்தீங்க? ஒழுங்கா ஆண்டவருக்கு என்று காணிக்கை கொடுத்து கொண்டிருக்கிற நபர் எத்தனை பேரை நீங்க கெடுத்தீங்க? ஒழுங்கா உபவாசம் இருந்த நபரை நீங்க எத்தனை பேரை கெடுத்தீங்க? நிசப்தமா இருக்கு. ஒருத்தரை கெடுத்தா அதுக்கு 5 மடங்கு செலுத்தணும். பைபிள் சொல்லி இருக்கு. ஒரு ஆள் உங்க மூலமா இடர்னா அடுத்த 5 ஆள் நீங்க கூட்டிட்டு வரணும். வேதத்துல பிரமாணம் இருக்குது. அப்படியா? அப்படி இல்லையா? அப்போ நாம வந்து தனியா போனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து வச்சுக்கிடலாம். ஆனா மற்றவர்களை வந்து என்ன செய்யக்கூடாது? கெடுக்க கூடாது. மற்றவர்களை கெடுக்க கூடாது. அதுவும் கர்த்தருக்கு அடுத்ததான விஷயத்துல முன்னாடி போய் கொண்டிருக்கிறதான நபரை பின்னாடி இருக்கிறவங்க கெடுப்பதற்கான காரணம் என்ன? காரணம் என்ன? சபையில ஒரு காரியத்தை ஒரு நபர் செய்து கொண்டிருக்கிறத நீங்க கெடுப்பதற்கான காரணம் தான் என்ன? என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? அவ செய்து பாசக்கு நல்ல பேர் எடுக்கணுமாங்க. அதோட மொத்தத்தில் கெடுத்து விட்டா மொத்தத்தில் கெடுத்து அது பாட்டுக்கு சபை வந்து அது பாட்டுக்கு அணைச்சு கிடக்கணும், எல்லாம் அடைச்சு கிடக்கணும். அதை பற்றி என்ன இருக்கு? கவனம், ஜாக்கிரதை. கர்த்தருடைய வார்த்தை உலகத்தான் எழுதி போட்டிருக்கான். தான் வாழ. ஆனா கிறிஸ்தவம் வந்து என்ன தெரியுமா சொல்லுது? நீ வாழாட்டாலும் மற்றவர்கள் வாழ வைக்கணும். அதுதான் வந்து என்னது கிறிஸ்தவம் வந்து அதுதான். நான் வாழாவிட்டாலும் மற்றவர்களை வந்து வாழ வைக்க வேண்டும். அதுதான் வந்து கிறிஸ்தவம். இன்னைக்கு அநேக ஊழியர்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள் எல்லாம் கெடுத்து, தங்களுடைய வேலையை கெடுத்து, தங்களுடைய வருமானத்தை கெடுத்து, தங்களுடைய கனத்தை எல்லாம் கெடுத்து ஆண்டுடைய ஊழியத்திற்கு வருவதற்கான காரணம் தான் என்ன? இன்னைக்கு எத்தனையோ ஊழியர்கள் இருக்கிறாங்க, அவருக்கு இருந்ததால் எல்லாம் விட்டு விட்டு ஊழியத்துக்கு வருவதற்கான காரணம் என்ன? நான் ஆண்டவருடைய உயிர்த்தலை சொல்லி அநேகரை ஆண்டுடைய பிள்ளையாக மாற்றி அவர்கள் நன்மையோடு வாழ வேண்டும், அவர்கள் ஆசீர்வாதத்தோடு வாழ வேண்டும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதான ஜனங்களை ஆண்டு வெறுமையாக வைக்கிறதான தேவன் இல்லவே இல்லை. சபையில் எத்தனையோ பேர் வந்திருக்கிறீங்க. நான் நேற்று முந்தானால கூட நான் சொல்லிட்டு இருந்தேன் யார்கிட்டையோ, இந்த சபையில வருவதற்கு முன்னாடி யாரும் வந்து ஐஸ்வர்யவான்கள் அல்ல, யாரும் வந்து பணக்காரர்கள் அல்ல. யாரும் ஐஸ்வர்யவான்கள் அல்ல, பணக்காரர்கள் அல்ல. அவள் இந்த அளவுக்கு ஆசீர்வச்சு வச்சிருக்கிறது யாரு? அந்த கர்த்தர் தான். அந்த கர்த்தர் தான் அவங்க ஆசீர்வச்சு. அவன் ஆண்டவர் ஆசீர்வதித்து வைத்திருக்கும் போது எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நாம் நினைக்க வேண்டிய ஒரே நினைப்பு, ஆண்டவர் இல்லாமல் நான் இல்லை, ஆண்டவர் இல்லாமல் பணம் இல்லை, ஆண்டவர் இல்லாமல் என் குடும்பம் இல்லை, ஆண்டவர் இல்லாமல் எனக்கு மேன்மை இல்லை, ஆண்டவர் இல்லாமல் நான் வீடு முடியுமாக இல்லை, எல்லாம் அந்த ஆண்டவர் தான் காரணம் என்று சொல்றதான எண்ணம் இருந்தால் அந்த ஆண்டவர் சொல்றதான வார்த்தையை மட்டும் என்ன செய்யணும்? கேட்கணும். மனுஷருடைய வார்த்தையை கேட்க அவசியம் இல்லை, ஆண்டவர் சொல்றதான வார்த்தையை கேட்கணும். நான் யாருக்காக தான் பேசிக் கொண்டிருக்கிறேன்?
அந்த ஆண்டவருக்காக நின்றுதான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் யாருக்கு வேலையாளு? ஆண்டவருக்கு வேலையாளு. நான் அவருடைய சித்தத்தை நான் பேச வேண்டும். அங்க பேதுரு அவன் இவனோடு கூட இன்னும் 6 பேரை சேர்த்து மீன் பிடிக்க போய்ட்டான். ஆனா ஒண்ணு இல்லாத வெறுமையைத்தான் ஆகும். எத்தனை பேரை சேர்த்தாலும் சரி, உங்களுக்கு நிறைவு வர வேண்டுமானால் நீங்கள் முன் வைத்த கால பின் வைக்கவே கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை வாழ வைத்திருக்கிறார் அல்லவா? அதற்கு அடுத்தாற் போல இந்த சபை வந்து உங்களை வாழ வைத்திருக்கிறது. அதற்கு அடுத்தாற் போல சபையில் உள்ளதான தேவனுடைய பிள்ளைகள் வந்து உங்களை வாழ வைத்திருக்கிறாங்க. சபைக்கு பேர் என்ன சபை? நம்ம சபைக்கு பேர் என்ன சபை? ஒரு நபர் என்ன கேட்டாங்க, 2வது நபர் கேட்டாங்க, அந்த இதை வந்து யாருக்கு நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சாலும் என்னன்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஐக்கியமே இல்லாத சபைக்கு பேர் ஏன் பாஸ்டர் நீங்க ஐக்கிய சபைன்னு வச்சிருக்கிறேன்னு கேட்டாங்க. கலருக்கு சைடுல கிடக்கு. ஆத்மநேச விசுவாசிகள் என்ன சபையா? என்ன சபையா சொல்லுங்க, என்ன சபை? ஐக்கிய சபை. அப்ப பொய்யான ஒரு வார்த்தை பண்ணது. நான் பொய் சொல்ற மாதிரி தான் ஆகி போச்சு இல்லையா? என்ன சீக்கிரத்துல அந்த ஐக்கியங்கிறத பேரை எடுக்கணும் விரும்புறீங்களா, இல்ல அதற்கு ஏற்றாற் போல நீங்க நடக்கணும்னு விரும்புறீங்களா? என்ன செய்யணும் விரும்புறீங்க? உங்க வயதை சொல்லிடுங்க. இல்ல பாஸ்டர் அது நடக்கிற காரியங்களா, அதுக்கெல்லாம் கிழக்க ஒதிக்கிற சூரியன் எங்க ஒதிக்கணும், மேற்க ஒதிக்கணும், அதுக்குள்ள தைசல் பேர எடுத்துருங்கன்னு நீங்க சொல்றீங்களா? இல்ல நாங்க இனிமே பாஸ்டர் என்னன்னாலும் நாங்க ஆண்டுடைய பிள்ளைகளாக என்ன செய்யறோம், ஐக்கியப்படணும்னு சொல்றீங்களா? குறைஞ்சபட்சம் விரும்பியாத செய்றீங்களா? ஒருவேளை உங்க இருதயம் சொல்லலாம், உங்க இருதயம் சொல்லலாம் இந்த ஐக்கிய கேட்டதுக்கு காரணம் நான் அல்ல அவங்க தான் சொல்லலாம். இது ஒரு தவறு, அந்த எண்ணமே கூடாது. நீங்கள் ஐக்கியப்பட விருப்பமாக இருந்தால் எல்லாருமே ஐக்கியமாவார்கள். நான் சொல்றேன், சபை நடத்துகிற என்னோட ஐக்கியமாக உங்களால் ஆக முடியாவிட்டால் நீங்கள் யாரோட ஐக்கியமாவீர்கள்? யாரோட உங்களால் ஐக்கியமாக முடியும்? ஊழியக்காரர் உங்களுடைய நலனை கருதுகிறவர், உங்களுடைய நலனுக்காக ஆலோசனை சொல்றவர், உங்களுடைய நலனுக்காக வந்து ஜெபம் பண்றவர், இவரோட நீங்கள் ஐக்கியப்படாவிட்டா நீங்க உடனே விசுவாசிகள் இடத்துல ஐக்கியப்பட முடியுமா? தம்பி கபிலன் ஒரு சாட்சி சொன்னார். நேற்று பேசிட்டு இருக்கும் அவங்க சபையில இருந்து சாட்சி சொன்னார். எங்க சபை பாஸ்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க. அவங்க இப்படி நடத்துறாங்க. ஒரு சம்பவம் நடந்தது. எங்க உறவுல ஒரு வீட்டுல வந்து ஏஜ் அட்டன் பண்ணாங்க ஒரு பொண்ணு. அவங்க என்னுடைய உறவினர்கள் தான். என்னுடைய தாயார் வந்து இந்து. என்னுடைய தாயார கூடல, என்னுடைய உறவினர்கள் என்னுடைய தாயார கூடல. ஆனா என்னுடைய உறவினர்கள் அவர்கள் சர்ச்சுக்கு போகக்கூடியவங்க. என்னுடைய தாயார் அவங்க கூப்பிடல. பாஸ்டரும் வந்தாங்க. வர்ற வழியிலே என்னுடைய தாயாரை பார்த்துட்டாங்க. பார்க்கும்போது நீங்க என்ன சொந்தக்காரங்க இங்க இருக்கிறீங்க, வராம இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, எனக்கு அவங்க வீட்டுல என்ன இல்லை, அழைப்பு இல்லைன்னு சொன்னாங்க. இந்த பாஸ்டர் போன உடனே முதலாவது சொன்னதான காரியம் உட்கார கூட செய்யல. அவங்களை கூப்பிட்டாங்க. முதலாவது போய் அவங்கள போய் என்ன பண்ணுவீங்களோ யாரு பண்ணுவீங்களோ தெரியாது எனக்கு. நீங்க ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய பிள்ளை, மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டியவங்க. முதல்ல அவங்கள போய் அழைச்சிட்டு வாங்க. அதுக்கு பிறகுதான் ஜெபம் நடக்கும். என்னன்னா ஜெபங்க நான் சொல்ல முடியுமா? பாஸ்டர் ஜெபம்னா ஜெபம்னுங்க, ஜெபம்ல வேற பாஸ்டர் இருக்காரு. பாஸ்டர் மாலை கூட எங்களுக்கு போடுவாங்க. நாங்க போனாலே தாம்பளத்தட்டோட எங்களுக்கு என்ன சேர்ந்து வரும், மாலை கிடைக்கும். பிரச்சனை இல்லை, கிடைக்கதான் செய்யும். எங்க போனாலும் உங்களுக்கு மாலை கிடைக்கும், ரொம்ப வரவேற்பு கிடைக்கும். சொல்ல போனா உங்களுக்கு ஸ்டேஜில் இடமும் ஒவ்வொரு சான்றோட ஸ்டேஜில் இடம் கொடுத்துரும். ஆனால் ஆண்டவர் நியமிக்காத சபையில நீங்கள் போய் இருந்தால் அதற்கு பிறகு வருகிறதான பிரச்சனையை உங்களால் தாக்கு பிடிக்கவே முடியாது. யோனாவுக்கு நடந்ததான் உங்களுக்கு நடக்கும். ஊழியக்காரனே ஆண்டு விடல. ஊழியக்காரன் வந்து எங்க போனோம், நினிவேக்கு போனோம். அங்க நினிவேல தான் அவனுக்கு ஊழியம் இருக்கிறது. அவனையே ஆண்டு விடாமல் இருக்கும்போது உங்களை அந்த சபை வாழ வைத்து, உங்களுக்காக அந்த சபை ஜோம்னி, உங்களுக்காக அந்த பாஸ்டர் ஆலோசனை கொடுத்து, உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜோம்னி நீங்க இந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் போது நான் அங்க வேற எங்க வேறுன்னு சொன்னா சபை வேற சபை உங்களை வந்து ஏற்றுக்கணும். ஆனா யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆண்டவர் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டான். எதற்காக இந்த ஊழியக்காரன் இங்கே இருக்கிறான்? தாவீதின் இடத்துல கேட்கப்பட்டது அல்லவா, அந்த கொஞ்சம் ஆடுகளை யார் விஷயத்துல
விட்டு வந்தேன். கொஞ்சம் ஆடுதான். அது யாருடைய ஆடு? தகப்பனாருடைய ஆடு. என் தகப்பன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த கொஞ்ச ஆடுகளை நான் மேய்த்து கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் ஆடுகள் தான். கொஞ்சம் ஆடுகளாக இருக்கும்போது வருமானம் குறைவாகத்தான் இருக்கும். கொஞ்சம் ஆடுகளாக இருக்கும்போது சில கஷ்டங்கள் நஷ்டங்கள் குறைவாக இருக்கதான் செய்யும். ஆனா அந்த கொஞ்சம் ஆடுகளை கைவிட்டு விட்டால் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, மந்தையை கைவிடுகிறதான மேய்ப்பனுக்கு அதுக்கு பயந்து போய் தான் வந்து செய்து கொண்டிருக்கிறோம் நம்ம எல்லாம். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு என்ன வேணும்? இந்த உயிர்த்தெழுதலின் நாள்ல ஆண்டு உங்களை ஐக்கியப்படுத்த வருகிற எல்லாரும் சேர்ந்து இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை குறித்து நீங்க சாதாரண சாட்சி இல்ல, எப்படி சாட்சி கொடுக்க முடியுங்க? நீங்களும் உங்களுடைய குடும்பம் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்றால் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அந்த எஸ்ஸருடைய சரித்திரத்தில் பார்க்கும்போது அங்கே எவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீ இந்த காலத்தில் மௌனமா இருந்தால் ரட்சிப்பு வேறுபடிய, நீ அரண்மனையில் இருக்கிறபடினால் தப்பலாம் என்று நினைக்கிறாயோ, ஒரு கேடு வராதுன்னு சொல்லி நினைக்கிறாயோ, கவனம் ஜாக்கிரதை, நீயும் உன் தகப்பன் விட்டால் அழிவு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அதை கேட்க வேண்டும். ஆனால் எதற்காக உயிரோடு எழுந்தார்? உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக, உங்களுடைய கண்ணீரை துடைக்கும்படியாக, உங்களுடைய சமாதானத்தை தரும்படியாக, உங்களுக்கு மகிழ்ச்சியை பெருகும்படியாகத்தான் அவர் வந்து உயிரோடு எழுந்தார். அந்த இயேசுடைய உயிர்த்தலுடைய மேன்மையை வருகிற போகிற நிற்கிற பேசுகிற உட்கார்ந்து இருக்கிற எல்லா இடங்களிலேயும் நீங்கள் என்ன கொடுங்க? சாட்சி கொடுங்க. பூர்ண கிருபை உண்டாகும். பூரண கிருபை உண்டானா நீங்க தான் இந்த பூமியில ஆசீர்வதிக்கப்பட்டவர், நீங்க தான் இந்த குடும்பத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர், நீங்க தான் இந்த சபையில் ஆசீர்வதிக்கப்பட்ட, நீங்க தான் தேசத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அநேக காரியங்களை சொல்லலாம், நேரம் தான் இடம் கொடுக்கவில்லை. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்ததான இந்த நாளிலே நாம் எல்லாரும் நமக்காகவே அவர் உயிரோடு எழுப்பி இருக்கிறார் என்றதால் நம்பிக்கை விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். ஆண்டுடைய உயிர்த்தெழுதலை குறித்து வரப்போகிற நாட்களில் அநேக ஜனங்களிடத்தில் சொல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் உள்ளங்கள் படிட்டு தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபம் ஆண்டவரிடத்துல ஒரு சில வார்த்தைகளை சொல்லி, ஆண்டவரே உங்க உயிர்த்தெழுதலினால் நான் வந்து ஜீவன் அடைந்திருக்கிறேன். என்னுடைய ஆத்மா ஜீவன் அடைந்தது உம்முடைய உயிர்த்தெழுதலினால். ஆண்டவரே கர்த்தாவே என் மூலமாக அநேக பாவத்திலிருந்து அக்கிரமத்தில் இருந்தோம் அவர்கள் ஜீவன் பெற வேண்டும், உயிர்த்தெழ வேண்டும். ஆண்டவரே செத்த நிலைமையில் இருக்கிறார்கள், பாவத்திலே மரித்தவர்களாக இருக்கிறார்கள், அக்கிரமத்திலே மரித்தவர்களாக இருக்கிறார்கள். நான் இந்த உயிர்த்தெழுதலை குறித்து, இயேசுவே உங்களுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பலமாக சாட்சி கொடுத்து அவர்களை மீட்டெடுக்க எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஹல்லேலூயா. கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, கர்த்தாவே இந்த வருடத்திலேயோ இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூறும்படியாக இந்த ஆராதனை எங்களுக்கு தந்தபடியால் உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே உயிர்த்தெழுதலுடைய மேன்மை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழாவிட்டால் நாங்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய பெயரை சொல்வது ஹல்லேலூயா தேவையில்லாமல் போயிருக்கும். ஆண்டவரே கர்த்தாவே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் எங்களுடைய பிரசங்கம் விருதாவா இருக்கும், நாங்கள் விசுவாசிப்பது விருதாவாக இருக்கும், நாங்கள் எங்களுடைய பாவங்களிலே செத்திருப்போம் என்று சொல்கிறார். ஆண்டவரே அப்படியே நீங்கள் உயிர்த்தெழாவிட்டால் நாங்கள் எங்களுடைய பாவத்திலே மரித்து போயிருப்போமே. ஆண்டவரே நாங்கள் ஜீவனுடையபடியாக உயிர்த்தெழுந்து இயேசுடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே வரப்போகிற நாட்களில் எங்களுக்கு உயிர்த்தெழுந்து இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுடைய மேன்மையை எல்லா இடத்திலே நாங்கள் பறைசாற்றும்படியாக கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல கிருபைகளை கர்த்தர் தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வராத ஜனங்கள் வர நாட்கள் அழைத்து வாருங்க. ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாக காணப்படட்டும். ஆண்டவரே கர்த்தாவே உமக்காக நாங்கள் ஜீவிக்கத்தக்கதான பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை ஒவ்வொருவருக்கு கர்த்தர் கட்டளையிடுங்க. ஆண்டவரே எங்களுடைய போக்குவரத்து பிரயாணங்கள் எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. கொடிய வியாதிகளுக்கு எங்கள் எல்லாரையும் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. பொல்லாத மனுஷனுடைய தீமையான செயல்களுக்கும் ஆலோசனைகளுக்கு விலைக்கு காத்துக் கொள்ளுங்க. சத்துடைய கனிகளுக்கெல்லாம் விலைக்கு காத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே வருகை தாமதிக்குமா இன்னொரு முறை உங்க சன்னிதானத்திலே கடந்து ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாருங்க. வருகை இருக்குமா நம்ம எதிர்கொண்டு வரத்தக்கதான பரிசுத்த ஜீவியத்தை தந்து தேவன் தாமே வழி நடத்தி வேண்டும். இயேசுவின் மேன்மையான நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.